சமீபத்தில் மிகப்பெரிய அளவில் பிக் பாஸ் பிரபலமான ராகுல் டிக்கி அவர்கள் காலமாக இருந்தார். அது மிகப்பெரிய அளவில் எல்லோருக்குமே சோகத்தை ஏற்படுத்தி இருந்துச்சு. அவருடைய சொத்து மதிப்பு எவ்வளவு அப்படின்னு இப்போ எல்லோருமே அதை பற்றி தான் பேசி வந்துட்டுருக்காங்க. தான் ரொம்பவே சம்பாதித்த நேரத்தில் என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னா, தனக்குன்னு ஒரு பைக்கை மட்டும்தான் அவர் சேர்த்து வச்சுருக்காரு. அதற்கப்புறம் நிறைய உதவிகளை இல்லாதவர்களுக்கு செஞ்சுருக்காரு. குறிப்பாக பார்த்தோன்னா உணவு. இந்த நிறையவே மக்களிடையே நல்ல வரவேற்பை பெற்று வந்தது. 27 வயதில் இப்படி ஒரு சோகம் அவருக்கு தேவையா அப்படின்னு தான் எல்லோருமே கேட்டு வந்துட்டுருக்காங்க. ஏன்னா அந்தளவுக்கு அவருடைய லைஃப் எல்லாமே முடிஞ்சு போச்சு. காரணம், அதிவேகமாக அவர் பைக்கில் போனால் தான், தன்னுடைய மனைவியை பார்க்க தான் அவர் பைக்லேயே போயிருக்காரு அப்படின்னு சொல்கிறாங்க. எதுக்குப்பா இவ்வளோ வேகமாக போகிற அப்படின்னு பஸ்ஸில் இருக்கக்கூடிய கண்டக்டர் பார்த்து கேட்டு முடிக்கிறதுக்குள்ளேயே இவர் என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னா, பாலத்தில் போய் மோதிருக்கிறாரு. சம்பவ இடத்துலையே இரத்த வெள்ளமாக மிதந்து கடந்திருக்கிறாரு. அதற்கப்புறம் அங்கேயே அவருடைய உயிரும் பிரிஞ்சிருக்கு. இது மிகப்பெரிய சோகத்தை ஏற்படுத்தியிருந்தது. 21 வயதே ஆன ஒரு பெண்ணை இவர் திருமணம் பண்ணியிருக்கிறாரு. அவங்களும் சமீபத்தில் பேட்டி கொடுத்துருந்தாங்க. நான் இப்போ கன்சீவ் ஆக போகிறேன், எனக்கு அது கன்ஃபார்ம் ஆக போகுது, ஆனால் இப்படி என்னை விட்டு போயிட்டாரு, எனக்கு இந்த சின்ன வயசில் இப்படி ஒரு வாழ்க்கையை கொடுத்துட்டு போவார் நான் நினைக்கவே இல்லை அப்படின்னு அந்த பெண் பேசியிருந்தது மிகப்பெரிய அளவில் எல்லோருக்குமே சோகத்தை ஏற்படுத்தியிருந்துச்சு. ராகுல் டிக்கி அவர்கள் தான் சம்பாதித்த பணத்தில் எல்லாருக்கும் உதவி செஞ்சுட்டு அவருக்குன்னு எதுவுமே செய்யலை அப்படின்றத உண்மை. இன்னொரு பக்கம் அவருடைய அப்பா இன்னொரு குடும்பம் இருக்குது அப்படின்றதுனால அங்கேயே போயிடுவார், எங்ககிட்ட அவ்வளோவா வரமாட்டார், அதனால் அம்மாவை பார்த்துக்கக்கூடிய பொறுப்பு எனக்கே இருக்குன்னு பல முறை சொல்லியிருந்தார். அதனால் அதற்கப்புறம் குடும்ப பொறுப்புகளையும் சுமக்க வேண்டிய நிலையில் தான் அவர் பார்த்திங்கன்னா சில விஷயங்களை செஞ்சு வந்தார். நிறைய ஃபாலோவர்ஸ்கள் அவருக்காக இருந்தாங்க. ஆனால் இப்போ இப்படி அவருக்கு நிலைமை வரணுமா அப்படின்னு எல்லோருமே சொல்லி வந்துட்டுருக்காங்க. வாழ்க்கையில் யாருக்கு எப்போ என்ன நடக்கும் அப்படின்றதே தெரியல. அதை புரிஞ்சுக்கிட்டு நம்ம பார்த்திங்கன்னா தேவையில்லாத விஷயங்களை செய்யாமல் எல்லோருமே ஒருத்தருக்கு ஒருத்தர் அட்ஜஸ்ட் பண்ணிட்டு போகிறதா நிஜமாகவே நம்மளுடைய வாழ்க்கையில் நல்ல சந்தோஷமாக இருக்க முடியும் அப்படின்னு தெரிஞ்சுக்க முடியுது. இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்றதை கமெண்ட்டில் சொல்லுங்கள்.